பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, சிறுமப்பட்டு இருக்கிற நிலைமையில, அதாவது ரொம்ப கஷ்டப்படுற உன் நிலைமையை நான் மாற்ற போறேன், நான் உனக்கு தஞ்சமா இருக்கேன், நான் உனக்கு ஆதரவா இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. உண்மையாவே நம்ம சிறுமப்பட்ட நிலைமையில தாங்க இருக்கோம். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, எனக்கு அவங்க உதவி செய்வாங்களா, எனக்கு இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க கிட்ட போனா பண உதவி கிடைக்குங்க, இவங்க என் வாழ்க்கையை மாற்றுவாங்க, இவங்களுக்கு நான் சப்போர்ட் தேடி போகிறேன் சொல்லி சில மனுஷங்களை தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே தானே இருக்கீங்க. நிறைய மனுஷங்களை தேடி போனாலும் அந்த மனுஷங்க உங்களை ஏமாத்துறாங்க தானே. ஆனால் ஏசப்பா உங்களை ஏமாற்ற மாட்டாருங்க. ஏசப்பாவை தேடி வர எந்த பிள்ளையும் ஏசப்பா வெட்கப்பட விட மாட்டாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச நன்மையான காரியத்தை அவங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்வாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட சிறுமையான நிலைமையில இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவரால் மாற்ற முடியும். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, உண்மையாக இருக்குங்க. இந்த 2025 நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன், நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டீங்க, ஆனால் இருந்தாலும் மறந்துட்டீங்க. ஆனால் இப்போவாது இனிமையாவது ஒழுங்காக ஆண்டவருக்கு உண்மையாக செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். நீங்கள் நினச்ச அந்த காரியம் இன்றைக்கே நடக்குங்க. விசுவாசத்தோடு இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக செய்வார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல் வாசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.